வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் இன்றைய தினத்துல தேர்தல் டேட் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் டேட் அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திமுகனுடைய தொகுதி பங்கீடு இதுல முரண் ஏற்பட்டு வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அந்த கட்சியிலிருந்து வெளியே வராரு அப்படிங்கிறது ஒரு பிளாஷ் நியூஸ். அதை பத்தி பார்த்துருவோம். அந்த கட்சியில என்னதாப்பா நடக்குது திமுகவுல அப்படிங்கறத முழுசும் பார்த்துருவோம். அதாவது முதல் முறையா காங்கிரஸ் தான் இதனுடைய அச்சாரம் போட்டது. அதாவது நான் ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு 36 இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சீராடி போராடி தாவேக்காவோட போறேன் அப்படி இப்படின்னு பேசி கீசி 25 சீட்டு போன வாட்டி வாங்கினவங்க இந்த வாட்டி 28 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சதை அவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா வைகோவை கூப்பிட்டாரு. வைகோவை கூப்பிட்டு ஐயா எனக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரே அடியா ஸ்டாலின் நீங்க சொல்லிட்டாரு 10 சீட்லாம் தர முடியாது, உங்களுக்கு குறைவா தர முடியும்னு சொல்லிக்காரு. 6வது கொடுங்க. 6ன்னு கிடையாது, 4 தரேன். 4ல ஒரு சீட்டு மட்டும்தான் பம்பரம் சின்னம், உங்க சொந்த சின்னத்தில் நிக்கணும். மீதி 3 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று நீங்க ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வைகோ அவர்கள் வெளியே உள்ளுக்குள்ள அழுதாலும் வெளியே முகத்தை வெறப்பா வச்சுக்கிட்டு சகோதரர் ஸ்டாலின் என் மனம் படியும் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமையா பேசிட்டு அவர் போயிட்டாரு. இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல 2024 நான் நிக்க போறது கிடையாது, என்னுடைய தொகுதி ஆட்கள் தான் நிக்க போறேன், என்னுடைய செயலாளர்கள் தான் நிறுத்த போறேன், நான் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உறுதியே சொல்லிட்டாரு. தலைவரே நீங்க நின்னா என்ன நிக்காட்டி என்ன, ஏன் 4 தொகுதிக்கு வாங்குனீங்க, அது ஒரு தொகுதி தான் உங்க தொகுதி, மீதி 3மே திமுக தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் சிவ காண்டில் இருக்கிறாங்க. சரி ஓகே, இது இப்படி போச்சா. அடுத்தது பாத்தீங்கன்னா கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்கு, அப்படின்னு ஒரு ஜாதி கட்சி இருக்கு. அந்த கட்சி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் நான் தருவோம், அது உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும். 1ஆ 2ஆ சரி இருக்கட்டும், 2ஆ இருந்தானா 1ஆ இருந்தானா உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறது அவங்களுக்கு தான் அது பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தொகுதி இன்னும் 2 தொகுதி உங்களுக்கு அவ்வளவுதான், அது நானே நின்று உதயசூரியன் சின்னத்துல நின்னுக்குவோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அது அப்படி போச்சா. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது யாரை கூப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்கள தேமுதிக ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு ஓரமா ஒதுங்கி நிக்குது. அடுத்தது அதுங்களுக்கு வரப்போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமாவளவனை கூப்பிட்டாங்க. திருமாவளவனை கூப்பிட்ட உடனே அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா 10வது கொடுங்க கேட்டு வாங்குங்க தலைவரை, சும்மா நீங்க பாட்டுக்கு நம்ம வெளியே போயிட்டோம் 15% ஓட்டு அப்படியே கப்புன்னு போயிடும், நீங்க ஒரு 10 தொகுதியாவது கேட்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. போய் நேரா மேசி முறுக்கெட்டு தலைவர் என்ன பண்ணார், நேரா போய் ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கிருக்கீங்க கேட்டிருக்காரு. ஒதுக்கி உங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. எங்களுக்கு ஒரு 10 தொகுதி இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா மக்கள்லாம் பரபரப்பு இருக்கிறாங்க, தம்பிங்கெல்லாம் கொதிச்சு எழுந்துருவாங்கன்னு சொன்னோன்னே 10 தர முடியாதுப்பா, உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 6 தொகுதி தர்றேன், 6 தொகுதியில் நீங்க போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 6 தொகுதியா, வெறும் 6ஆன்னு கேட்டிருக்காரு. பின்ன என்ன 336 வெறும் 6 தான் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே இதை பண்ணா போய் தம்பிங்க கிட்ட சொல்றது, அவங்க கிட்ட சொன்னா அவங்க வேற நம்பரை கொந்தளிப்பாங்களே, சரி எப்படியும் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களோட அண்ணா என்னன்னா பேசி முடிச்சிட்டீங்களா, 6பா, என்ன 16ஆ, வெறும் 6பா அப்படின்னு. அப்படி தம்பிங்கள் பார்த்தோன்னா ஏன்னா இப்படி பண்றீங்க, ஏற்கனவே எங்களை அடக்க வச்சது பத்தலையா, இப்பயும் 6ஆ, நேத்து வந்த கட்சி காங்கிரஸ் பாருங்க, அது 18 சீட்ல தான் ஜெயிச்சது, மீதி 7 சீட்டு போன டைம் விட்டுருச்சு, அதுக்கே 28 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை வருஷமா திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிறோமே, ஒரு ராஜ்யசபா சீட்டாவது வாங்கி வச்சிருக்கூடாதா, இல்லைன்னா ஒரு 6 தொகுதி ஒரு 10 தொகுதியாவது வாங்கி இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த தம்பிங்க புலம்புன்னு புலம்பி இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அண்ணன் திருமாவளவனுக்கு சரி ஓகே நான் இன்னொரு டைம் பேச்சுவார்த்தை நடத்தி போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு டைம் இல்ல, இனி எந்த டைமும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, இந்த தேர்தல் விட்டுருங்க, போனது போயிட்டு போகுது, 2031 நல்ல முடிவு எடுங்கண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நிக்கிறதுக்கு வெறும் 6 பேர் தான் இருக்கிறாங்களாண்ணே, நம்ம இருக்கிறோம்ண்ணே ஊருப்பட்ட பேரு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 கோடி பேர்ல 1 கோடி பேர் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க, நீங்க ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிகவும் வருத்தப்பட்டதாக ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அது உண்மைதான், அந்த செய்தியெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, அந்த உண்மைதான். ஏன்னா இத்தனை வருஷமா பயணிக்கிறாங்க, பயணிக்கும் போது ஒரு 10 சீட்டாவது கொடுத்தாதான் அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சாதாரணமா பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பவர் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்கிறாங்க,
குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் 15% அப்படிங்கறதெல்லாம் உண்மையான நிலவரம் தான், பொய்யான நிலவரம் கிடையாது. அவங்களுக்காகட்டும், ஐயா ராமதாஸ் குரூப்புக்காகட்டும், இவங்க 2 குரூப்புக்குமே உண்மையிலே பலம் அதிகமா இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா வேற யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனா அது அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க, அது ஒரு சேர விட மாட்டாங்க. அது போல இவங்க வந்து இந்த மாதிரி தொகுதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கமலஹாசன் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எத்தனை தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருக்கு 2, இவருக்கு 4, இவருக்கு 6, நான் எத்தனை கேட்கறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. யோசிச்சோன்னே 13 கேட்கலான் இருந்தேன் அப்படின்னு முன்னே ஸ்டாலின் இருந்துகிட்டு எவ்வளோ 13 இல்ல வெறும் 3 கேட்கலான் இருந்தேன். வெறும் 3 சரி ஓகே, சரி ஏதோ கேட்கறீங்க, பேட்டரியில் நிக்கிறீங்களா இல்ல திமுக நிக்கிறீங்களா, உதயசூரியன்ல நீங்க எது கொடுத்தாலும் நிப்ப அப்படின்னு இருக்காரு. நீங்க பேட்டரி கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல பேட்டரி ஓரமா வச்சுட்டு நீங்க திமுக நிக்க சொன்னாலும் நிக்கிறேன். எனக்கு தேவை வந்து திமுக கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு சொல்லிட்டாரு. இப்ப அவருடைய முடிவு தான் இப்போ வந்து கட்சியோட முடிவு, வேற வழியே கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை தொகுதி வந்தா என்ன தலைவரை, நம்ம திமுகவிலே நின்றுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, கட்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவை வேணாம், விடுங்க, நீங்க எவ்வளவோ கொடுங்க, நாங்க நின்னுக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க கொடுக்கறது நாங்க நிக்கிறது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் முழு நேரமா திமுக காரனவே மாறிட்டாரு ஐயா கமலஹாசன். அவன் அப்படி பண்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த கருணாஸ்னு ஒரு நடிகர் இருப்பாரு, காமெடி நடிகர், அவரோட கட்சி ஜாதி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் வந்து சத்யராஜனுடைய மகளுக்கு ஒரு தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு, எஸ் வி சேகர் மகனுக்கு ஒரு தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு, போஸ் வெங்கட் 2 தொகுதி கேட்டிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த சின்ன சின்ன வாய்தா போன நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தொகுதி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எத்தனை தொகுதி தலைவரே, எங்களுக்கே ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையும் திருப்தி படுத்தணும். சரி ஓகே, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. இப்ப சொல்ல போறதுதான் மேட்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வாழ் உரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அது வந்து தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேல்முருகன், அண்ணன் வேல்முருகன் சொல்லலாம். அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பாமக இருந்தார் ராமதாஸ் கூட. அங்கிருந்து சில ஏற்பட்ட முரண்களால வெளியே வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஆரம்பிச்சாரு. தவக அப்படின்னு ஆரம்பிச்சு விஜய் சார் மேல வன்மத்தை கொட்டினாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை கொண்டு கூட்டி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு சிந்தனைய மக்கள் மனசுல விதைச்சாரு. எப்ப அதுக்கு பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல பெரிய வன்மமான ஒரு கணைகள் வீசப்பட்டது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து செம்ம காண்டாயிட்டாங்க அவங்க மேல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு வரும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிவிகேன்னு வரதுனால அதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு முரண் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா என் கட்சி பேர் நீ வச்சுக்கிட்டியான்னு கேட்டு அந்த சண்டை பண்ணாரு. அடுத்தது இப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்க போனாலும் விஜய் பத்தி காரி துப்புறது தான் அவரோட முத வேலை. அடுத்தது என்னாச்சுன்னா இன்னைக்கு திமுக வந்து காரி துப்புற மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்துட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எத்தனை சீட்னு போய் கேட்டிருக்காரு. ஏதோ ஒரு 5-6 சீட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவரு ஆர்வமா போய் எத்தனை சீட்னு கேட்டிருக்காரு. எத்தனை சீட்னு கேட்டவருக்கு போனோடனே செவுத்து வெடிச்சு பந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு. என்னன்னா, அண்ணா வேல்முருகண்ணே உங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான், அதுவும் நீங்க திமுகவில் தான் நிக்கணும், வேற வழி இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்படியே செவுத்துல அடிச்ச பந்த மாதிரி போன வேகத்துல வந்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான் எதிரே பார்க்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான் திமுக பயணிக்கிற தயாரா இல்லை, நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், நான் வந்து அடுத்த கட்ட நகரவா நான் வேற கட்சிக்கு போவான்னு சொல்லிட்டு நான் என்னோட சொந்த கட்சியில இருந்துகிட்டு நான் சொந்தமாவே போட்டி போட்டுக்கிறேன், நான் ஏன் போய் வேற கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில போய் அவங்களுக்கு வளர்க்கணும், இனிமேல் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிருக்காரு, நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தொண்டர்கள் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியே போயிடுவாரு. இல்ல வேண்டாம் தலைவர் நம்ம இங்கே இருப்போம், ஒரு சீட்டுக்கு வாங்கி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்போம்னு சொன்னாங்கன்னா திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எனக்கு தாய் கட்சி, இங்கதான் நான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போறாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எதை பத்தி ஒன்றும் குறிச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போதைக்கு மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் தான், என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் இந்த தேர்தலில் நம்ம ஏதோ ஒரு சீட்டை வாங்கி ஏதோ ஒரு இடத்துல நிக்கணும், அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும், அந்த ஏரியாவை நம்ம கொள்ளை அடிக்கணும். மற்றபடி வந்து எல்லாம் செட்டில் ஆயிரணும், மொத்தல நம்ம ஆளுன்னு சொல்லி செட்டில் ஆயிரணும், அவ்வளவுதான், நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு
எல்லா கட்சிக்காரங்களும் துடிக்கிறாங்க. திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் துடிக்குது, தாவேகாவும் துடிக்குது, நாம் தமிழரும் துடிக்கிறாங்க, எல்லாரும் துடிக்கிறாங்க. எப்படின்னு பண்ண எப்படியாவது ஒண்ணு நான் எம்எல்ஏ எம்பி ஆயிரவனான்னு சொல்லிட்டு கிளி ஜோசியும் பாக்குறவன்ல இருந்து பெரிய டான் ஜோசியும் பாக்குறவன் வரல இப்ப எல்லா ஜாதகத்தையும் கொண்டே அங்கங்க கொடுத்துட்டு இருக்காங்க. தலைவரே இந்த தொகுதியில் நின்னா நான் ஜெயிப்பனான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கையேந்திட்டு இருக்கிறானுங்க. நிறைய பேருக்கு ஜோசி பாக்கி வேற வச்சுட்டு வந்திருக்காங்களாம். அதை கண்டுபிடிங்கடா. நன்றி, வணக்கம்.